ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு. ஸ்டாப் அட் நதிங். தெரிக்க விட்டுருக்கு ஃபர்ஸ்ட் படமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சுனா செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டார். சீரியஸா தெரிக்க விட்டார். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர், செகண்ட் ஹாஃப் மியூசிக்லாம் பிரிச்சுட்டாங்க, பயங்கரமா இருந்துச்சு. டிமாண்டி கார்ட்லயும் வேற ஜானர், இது வேற ஜானர். இது நான் பேய் படம், இது ஒரு சீக்கிரம் த்ரில்லர் மாதிரி. நல்லா இருக்கு, பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு ப்ரோ. நெகட்டிவ்ஸ்னா அதான் ப்ரோ, கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி அதுலேயும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்விஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கொஞ்சம் எர்மசானி டீம்ஸ் ஃபுல்லாக இருந்தாங்க, ஸோ அது நல்லா தான் இருந்தது. காமெடி நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் ஆனால் கொஞ்சம் செம்மையாக இருந்தது. ஆக்டிங் நல்லா சூப்பராக தான் இருந்தது. டிமாண்டி காலனி மாதிரி தான் ஃபுல்லாக காலேஜ் நாடகத்தை வச்சு அப்படியே எடுத்துருக்காங்க. மூவி நல்லா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட். ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்குது. கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. கேஸ்டிங் சூப்பராக பண்ணிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ. நல்ல மூவி தான். குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் மூவினா இதுக்கு மேலே போகிறப்ப டெவலப் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது இந்த குறிப்பிட்ட ஏஜ் கேட்டகரின்னு இல்லாமல் இப்போ எங்கள் அப்பாவுமே உங்கள் படங்கள் எல்லாமே விரும்பி பார்ப்பார். ஓகே, இது வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்கும் உங்களோட படம் அப்படின்னு எல்லாருமே மாற்றி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அடுத்தடுத்தது என்னை கரெக்டான படங்களை செலக்ட் பண்ண வைக்கிது. பொறுப்பு அதிகமாகுது, பயமும் இருக்குது. ஸோ இன்னும் நல்ல கதையுள்ள படங்கள் பண்ணால் தான் நமக்கு இந்த இடம் நிரந்தரம்ன்றது அப்பப்போ என்னையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேண்ணா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே த்ரில்லிங் படம்னு சொல்லி மட்டும் மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது அதுவாக அமையுதா இல்லை வந்து உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் த்ரில்லிங் தான் எழுதணும் தோணுதான்னு தெரில. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுவாக தான் அமையுது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தாலே அப்படி தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தேன். வேறு ஒரு இதில் எழுதியிருந்தாங்க, த்ரில்லர் குதிரைன்னு போட்டு என் பேரை போட்டிருந்தாங்க. அது நம்ம த்ரில்லர் பண்ணால் கூட முடிஞ்ச அளவுக்கு த்ரில்லர்லேயே அந்த கான்செப்டை மாற்றி பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். த்ரில்லராக இருந்தாலும் எல்லா த்ரில்லரும் ஒரே மாதிரி த்ரில்லர்னும் போது உங்களுக்கு யார் இதை பண்ணான்ற ஒரு கேள்வி எல்லாத்துலேயும் காமன் தான். பட் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக மற்ற கதையில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக பாதிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ K13 த்ரில்லர் தான், 20,000 கண்களும் த்ரில்லர் தான். இப்போ டிமாண்டி பார்த்தீங்கன்னா அது ஹாரரில் இருக்கும். 6வது சினம் த்ரில்லர் தான். பட் K13, 6வது சினம், 20,000 கண்கள், அப்புறம் நம்ம டி பிளாக், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த கதைக்களம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேள்வி ஒன்றா இருந்தாலும் அதில் நடக்கிற விஷயங்கள் வேறு த்ரில்லர்லேயே வேறு ஜேர்னர். இதுக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு த்ரில்லர்லேயே வேறு ஜேர்னர் அப்படின்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும், ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம படமாக பார்க்கும்போது அது ஓகே இது வேறு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கதையை கேட்கும் போது வந்து அதோட ரெசம்பிளன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டவுட்ஸ் இல்லை கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஸ்டோரி கேட்கும் போது என்ன மாதிரி நீங்கள் இல்லை நான் விஷுவலாக யோசிச்சு இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக விஷுவலாக யோசிப்போம். விஷுவலாக யோசிக்கும் போது நமக்கு இப்போ கதைலாம் நம்ம கேட்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டி கேட்க வேண்டியது வரும். ஏன்னா சில நேரங்கள் நம்ம விஷுவலாக யோசிக்கும் போது நம்மளோட கேரக்டரே ஃபுல்லாக விஷுவலாக யோசிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம அதில் பண்ணுறனால. ஸோ அந்த மாதிரி அதுலேயே யோசிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவேன், திருப்பி நரேஷன் கேட்டு டோட்டல் படமாக நம்ம இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக அங்கே இருந்து அந்த படத்தை மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்கும்போது அது வந்து பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அந்த 3 படங்களில் வேறு விஷயங்கள் இருக்கும். எதுவுமே இப்போ டி பிளாக்லேயே த்ரில்லராக இருந்தாலும் மற்ற என் த்ரில்லர் படத்தில் இருக்கிற சாயல் எதுவும் இதில் இருக்காது. ஸோ கம்மிங் டு டி பிளாக், இது வந்து டேரக்டர் ஒரு சிலர் வந்து புதுசாக வரும்போது வந்து டக்குன்னு நம்ம நம்பிடும். ஓகே, இவங்க வந்து பிரசாந்த் டேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்லாம் இருக்கும். பட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜயை பற்றி சொல்லணும்னா நிறையா காமெடி வீடியோஸ், கான்செப்ட் வீடியோஸ்ன்னு சொல்லி நிறைய எடுத்து ஸோ இண்டிபெண்ட்டாக வந்து நல்லா ஹிட் கொடுத்த ஒருத்தர். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும்போது உங்ககிட்ட காமெடி வீடியோவில் எடுப்போம் எப்படி அப்படிதான் நினச்சேன். அவர் இயல்பாகவே அவர் கேரக்டர் வந்து எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதை ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு ஆள். சிரித்த முகமாகவே இருப்பாப்புல. ஹியூமர் அவர் யூடியூப்பில் அவரோட எல்லா வீடியோஸுமே வந்துட்டு இப்போ அவர் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏற்ற விஷயம் ஒன்று சொல்ல வராருன்னா கூட அதை கூட ஹியூமரில் தான் சொல்லுவாப்புல. எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், அது இதாகணுன்றதுக்காக அதையும் ஒரு ஹியூமர் டோனில் தான் சொல்லுவாப்புல. எந்த விஷயமா இருந்தாலும் அதை போய் ரீச் ஆகிறது அது ஒரு காமெடி இதுலேயே சொல்லுவாப்புல. நான் கதை கேட்கும்போது கூட சரி ஏதோ பயங்கரம் ஜாலியாக இருக்க போகுது போல்
ஏதோ கலை ஜாலியான நானுமே வந்து சரி நம்ம தொடர்ந்து த்ரில்லர் பண்ணிட்டோம் ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா திருப்பி இன்டர்வல் பிளாக்ல பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னப்பா நீ நான் த்ரில்லரே பண்ணக்கூடாதுன்னு வந்து உட்காந்துருக்கேன், நீ திருப்பி இப்படி ஒரு கதையை சொல்லிட்ட, இப்படி தான்ப்பா எல்லாம் ஒரு இன்டர்வல் பிளாக் இப்படி சொல்லி செகண்ட் ஹாஃபை பயங்கரமாக சொல்லி என்னை திருப்பி இதுலேயே உட்கார வச்சிடுறீங்க அப்படின்னா இவர்கிட்ட நான் கண்டிப்பாக இந்த கதை எக்ஸ்பெக்டே பண்ணல. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் இது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே அவரை என்ன இவர் இப்படி பயங்கரமாக எடுத்திருக்காரு, செம்மையாக இருக்குது, இவர்கிட்டேருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல. ஒரு புது டைரக்டர் பொதுவாகவே பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரீச் வெளியில் நமக்கு தெரியும். முதல் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. இவர் ஆல்ரெடி நல்ல ஃபேமஸாக இருக்கார். பொதுவாகவே என் படம் டீசரு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனதை விட ரிலீஸ் ஆகி இருக்கிற ரீச்சை விட இதுக்கு ஒரு படி அதிகமாக இருந்ததுக்கு கண்டிப்பாக விஜய் தாங்க. ஏன்னா விஜயோட பாப்புலாரிட்டியில் நான் சக்தி சார் கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன சார் பயங்கரம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு, நமக்கு 2-3 நாள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் நம்ம ட்ரெய்லர் வியூஸ் ஆகுனா அது மாதக்கணக்காகும். விஜய் போட்டு அது 2 நாளில் 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே என்ன சொல்ல போகிறேன் ஹாய் ஆண்டி அப்படின்றவாப்பில் சிரிப்பு வந்துருச்சு நமக்கு. பட் ஆனால் அந்த டைலாக் அவரோடது ஆல்ரெடி அவரோட ட்ரேட்மார்க் டைலாக்ன்றது அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு அது தெரியுது. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு, ஸ்டாப் at nothing.